ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொய்யாக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது செவந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோடனே ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வரணும். வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ ஒரு கட்டி பூண்டு தோல் உரிச்சது, 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, இது 2 சேர்த்து நல்லா வதங்கணும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு வதங்கின உடனே கொய்யாக்காவும் பழமும் நான் சேர்த்து கலந்து எடுத்துருக்கேன். இது 2த்தையும் நீள் வாக்கில் அந்த மாதிரி நறுக்கி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி இதுலேயே நான் சேர்த்துட்டேன். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி புளிக்கரைசலையும் சேர்த்து இதில் கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு குழம்பு. கருவேப்பிலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கொய்யாக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.